அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். ரஞ்சிதா, உனக்கும் சேர்த்து தான் சொல்றேன். ஆரம்பத்துல இருந்தே உனக்கு மல்லிய பிடிக்காது. அதுக்காக கொஞ்சம் கூட உண்மை என்னன்னு தெரியாம மல்லி மேல பழிய போட்டது ரொம்ப தப்பு. ஒருவேளை உன் மேல இதே மாதிரி நான் பழி போட்டா உன்னால தாங்க முடியுமா? மாமா, நான் ஒண்ணும் ரெண்டும் பம்மிக்கிட்டு நிக்குதுங்க. விஜய் தம்பி திட்டிட்டு இருக்காரு. பெரிய பஞ்சாயத்து போலயே. அக்கா, உனக்கு எனக்கு மல்லி மேல 1000 கோபம் இருக்கலாம். ஆனா ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரிஞ்சுக்க, மல்லி அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது. அவ நெருப்பு மாதிரி. நம்மள மாதிரி பணக்காரங்களுக்கு எல்லாம் நம்மளை விட வசதியில குறைவா இருக்கிறவங்களுக்கு மானம் இருக்காதுன்னு பொதுவா இருக்கிற ஒரு நம்பிக்கை அதானக்கா? ஆனா அது மாதிரி நம்பிக்கைக்கெல்லாம் இந்த விஜய் சப்போர்ட் பண்ண மாட்டான். ஏதோ ஏடாகூடம் பண்ண ட்ரை பண்ணி மாப்பிள்ள கிட்ட வசமா மாட்டிக்கிட்டாளுங்க. எப்படியோ நம்ம பிளான் சொதப்பினாலும் அவளுங்க பிளானே நமக்கு கை கொடுத்திருக்கு. ஆண்டவா, தேங்க்ஸ். இத பாருங்க, நான் பேசுறது நடந்துக்கிறது உங்களுக்கு பிடிக்கலன்னா என்ன எவ்வளவு வேணாலும் பேசுங்க, திட்டுங்க. ஆனா இல்லாததெல்லாம் சொல்லி என்ன அசிங்கப்படுத்தணும்னு நினைக்காதீங்க. நீங்க தான் அசிங்கப்பட்டு நிப்பீங்க. மல்லி, மல்லி, மல்லி நில்லு. என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்காம ஒருத்தர் மனச கஷ்டப்படுத்துறத இதோட நிறுத்திக்கங்க. வா 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 வா. என்ன கனடா மேடம், மல்லிய மாட்டி விட நீங்க பெருசா பிளான் பண்ணி நீங்க மொத்தமா மாட்டிக்கிட்ட மாதிரி தெரியுது. மாப்பிள்ள உங்களை பயங்கரமா திட்டிட்டு போறாரு போலயே. ஹலோ, பேசாம போயிடு. என்ன ரஞ்சிதா, நோஸ்கட் வாங்கின மாதிரி தெரியுது. ராஜேஸ்வரி மேடம் அப்படியே கத்துறத பார்த்தா அடி ரொம்ப பலமா விழுந்திருக்கும் போல இருக்கே. இங்க பாருங்க, பேசாம போயிடுங்க. இருக்கிற டென்ஷன்ல ஏதாவது சொல்லிட போறேன். பர 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 பர. வெண்பா குட்டி, அவங்க எடுக்கிற முடிவு நமக்கு எப்படி சாதகமா முடியுது பாத்தியா? பண்ணாங்களாம் ரவுஸ், உடஞ்சிடுச்சான் நோஸ். டண்டனக்கா டனக்கனக்கா, டண்டனக்கா டனக்கனக்கா, டண்டனக்கா டனக்கனக்கா. பாட்டி, மல்லிமா அழுதுட்டே போறாங்களே, வாங்க சீக்கிரமா போலாம். நோ 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 நோ. நாம இப்ப அங்க போகவே கூடாது வெண்பா. அதான் டாடா போயிருக்காருல, அவர் பாத்துப்பாரு. யூ டோன்ட் வரி, பி ஹாப்பி. அதான் ரஞ்சிராஜி, நீங்க 2 பேரும் ஒரி பண்ணிக்கிறீங்களா? பண்ணிக்கங்க பண்ணிக்கங்க. ரஞ்சி, அவளை பேசாம போயிட சொல்லு. ரஞ்சி, போறேன் 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 அத்தா. பின்ன என்ன, நான் உங்க கூடவா வர போறேன்? அதாவது பாருங்க, மாப்பிள்ள தம்பியும் மல்லியையும் எப்படி சேர்த்து வைக்கலான்னு ஐயோ மண்டைய போட்டு குழப்பிக்கிட்டு இருந்தேன். அட கைய கொடுங்க, அட கைய கொடுங்க, அடடடா கைய கொடுங்க. அச்சோ, இட்ஸ் ஓகே ஓகே. எனிவே தேங்க்ஸ். நான் செய்ய வேண்டிய வேலையை நீங்களே செஞ்சு சேம் சைட் கோல் அடிச்சிட்டீங்க. ஆமா, அடுத்த பிளான் என்ன வச்சிருக்கீங்க? என்ன என்ன மொறப்பு? ஏதோ ஒண்ணு செஞ்சு பல்பு வாங்க போறீங்க. என்ன செய்ய போறீங்கன்னு முதல்ல தெரிஞ்சதுன்னா எனக்கும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் பாருங்க. அதனாலதான் கேட்டேன். சரி ரஞ்சி, பரவாயில்லங்க பரவாயில்லங்க. நீங்க பண்ற வேலையில சீக்கிரமாவே எங்க மல்லி மசக்கை ஆயிருவா. பாட்டி, மசக்கன்னா என்ன? ஐயோ, உனக்கு தம்பி பாப்பா வேணுமா தங்கச்சி பாப்பா வேணுமா? இப்போ என்ன வேணும் உனக்கு? ஓடிடலாம், வந்துரு வந்துரு வந்துரு. வா 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 வா, சீக்கிரம் சீக்கிரம். நான் என்ன பண்ணேன்? என்னடி நடக்குதுங்க? எனக்கு என்ன தெரியும் ராஜிமா? கொன்றுவேன் உன்னை. என்னடி சொன்ன நான் உன்கிட்ட? அந்த கேப் டிரைவர் அரவிந்துக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுன்னு சொன்னா? ராஜிமா, அதுதான் நான் பண்ணனே. உங்க முன்னாடி தானே பேசினேன். அப்படின்னா அவன் ஏன் விஜய் சொல்லிதான் இங்க வந்தேன்னு சொன்னான்? அதான் எனக்கு ஒண்ணுமே புரியல. உனக்கு என்னதான் புரிஞ்சுது? உன்னால முடியல, பண்ண தெரியலனா என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நானே பண்றேன்னு ஏன் சொல்ற? ராஜிமா, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஒரு நம்பருக்கு கால் பண்ண கூடவா தெரியாம இருக்கேன்? அப்புறம் எப்படி?
என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். மண்டையை வெடிச்சிட்டு போல இருக்கு எனக்கு. இப்ப முதல்ல நீ என்னன்னு எடுத்து பாரு. பாருங்க, பேசிருக்கேன். போடு. இப்ப அந்த நம்பருக்கு உடனே கால் பண்ணு. பண்ணு. அவன் தான் வந்து மாமா கிட்ட திட்டு வாங்கி கொடுத்துட்டு போயிட்டானே. இப்ப எதுக்கு அவனுக்கு கால் பண்ண சொல்றீங்க? நான் சொல்றத மட்டும் நீ செய். கால் பண்ணு. பண்ணு. ரிங் போதா? போது. ஸ்பீக்கர் ஆன் பண்ணு. ஹலோ, அட்டெண்ட் பண்ணிட்டான். பேசு. என்ன பேசுறது? ஹலோ ஹலோ மேடம், சாரி மேடம், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இங்க தான் பக்கத்துல ஏசி சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு half அன் hour மேடம், முடிச்சிட்டு வந்துடுறேன். ராஜிமா, நான் தெரியாம ஏசி மெக்கானிக் அரவிந்துக்கு கால் பண்ணிட்டேன். ஒண்ணு. ராஜிமா, சாரி, ஏதோ கன்ஃபியூஷன்ல இப்படி ஆயிடுச்சு. பேசாத. நீ பேசவே கூடாது. உன்னெல்லாம் நம்பி ஒரு சின்ன வேலை கூட கொடுக்க முடியலல்ல. பெரிய இவ மாதிரி நான் ஒரு ஃபோன் கால் பண்ண மாட்டேன். நானு கேட்க தெரிஞ்சதில்ல. இதோ பார்த்தல்ல, இதான் உன் லட்சணம். இப்ப புரியுதுல்ல உனக்கு? ஐயோ இல்ல ராஜிமா, மிஸ்டேக்ஸ் எல்லாரும் பண்றது தானே. வாய மூடு. நீ எல்லாம் வாய திறக்கவே கூடாது. ஏய், எனக்காடி அவசியம்? இதெல்லாம் உன் வாழ்க்கை பிரச்சனை. அதுல போய் இப்படி விளையாடி வச்சிருக்க. அவ ஜாலியா ஆட்டம் ஆடிட்டு போயிடுவா. நீ எல்லாம் தேரவே மாட்ட. போ. ஐயோ ராஜிமா, ப்ளீஸ் கோவப்படாதீங்க. தப்பு ஏன் மேலதான், ஒத்துக்கிறேன். ஐம் சாரி. ஆனா இதுலயும் ஒரு நல்லது நடந்துச்சு பாத்தீங்களா? இல்ல, அந்த மொபைலை தூக்கி போட்டோமே, அது இப்ப உடைஞ்சு போச்சுல்ல. இல்லனா அத வச்சு அவ பிளாக்மெயில் பண்ணிட்டு இருந்திருப்பா. போனையும் உடைச்சு அவளையும் சிக்க வைக்கணும்னு தான் நான் இந்த மாஸ்டர் பிளானையே போட்டேன். ஒரே கல்லுல 2 மாங்காய் அடிச்சிடலாம் நான் ஆசைப்பட்டேன். இப்படி சொதப்பி வச்சுட்டு இதுல வெங்காய பெருமை வேற. நேத்து வந்தவ அவ, கொல்லப்புறமா வந்தவ. என் முன்னாடி நிக்கிறதுக்கு கூட அவளுக்கு தகுதி இல்ல. அவளுக்காக என்ன எடுத்தறிஞ்சு பேசிட்டு போயிட்டான் என் தம்பி. விட மாட்டேன், இத விடவே மாட்டேன். என் கூடவே இருங்க பெரியம்மா. என்ன ஆச்சு புள்ள? தெரியல பெரியம்மா, உலகமே நகராத மாதிரி இருக்கு. என் பக்கத்துல நீங்க சும்மா இருந்தாலே போதும் பெரியம்மா. இருங்க பெரியம்மா. இருக்கேன். மடியில படுத்துக்கட்டுமா? ஏய், என்ன புள்ள இப்படி எல்லாம் கேக்குற? படுத்துக்க வா. அழாத, படு 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 படு. பாத்து படுத்துக்க. எனக்கு இங்க யார் மேலயும் நம்பிக்கை இல்ல பெரியம்மா. எனக்கு என்ன நடந்தாலும் இங்க கவலைப்படவும் யாரும் இல்ல, நினைச்சு பார்க்கவும் யாரும் இல்ல. பயமா இருக்கு பெரியம்மா. சும்மா நம்ம 2 பேரோட ஆறுதலுக்கு வேணாம், விஜய் சார் நல்லா பாத்துக்கிறாரு இல்லன்னு சொல்லிக்கலாம்ல. ஏய், அப்படி எல்லாம் சொல்லாத புள்ள. எப்படி பெரியம்மா சொல்றீங்க? எனக்கு இங்க இருக்கவே ஒரு மாதிரி படபடன்னு இருக்கு. நீங்க மட்டும் இங்க இருங்க பெரியம்மா. நீங்க இங்க இல்லன்னா என்னை உங்க கூட கூட்டிட்டு போயிடுங்க ப்ளீஸ் பெரியம்மா. இனிமே நீங்க தனியா விட்டுட்டு போயிடாதீங்க. அத்தா, ஏன் புள்ள இப்படி எல்லாம் பயப்படுற? அந்த அளவுக்குலாம் எதுவுமே இல்ல. மாப்பிள்ள தம்பி தானே உன்னை கூட்டிட்டு வந்தாரு. பாரு, வெண்பா புள்ள கிட்ட மருந்தெல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. எனக்குன்னு இல்ல பெரியம்மா, யாருக்குனாலும் அவர் உதவி செய்யற ஆளுதான். என்ன யாருன்னு பார்த்து இதெல்லாம் செஞ்சாரு. யாரோ ரோட்ல போற ஒருத்திக்காக செஞ்ச உதவியா தான் செஞ்சிருக்காரு. அதை தாண்டி வேற ஒண்ணுமே இல்ல பெரியம்மா. இத நான் புரிஞ்சுக்கணும், ஒத்துக்கணும். அதை விட்டுட்டு கற்பனையில எல்லாம் வாழவே கூடாது. அது இதை விட பெரிய வலி கொடுக்கும். தூங்கி எந்திரிச்சு கண் விழிச்சா கனவு போயிடும். அப்படியெல்லாம் எதுவுமே இல்லங்கிற உணர்வு தான் நெத்தி பொட்டல அரைஞ்ச மாதிரி காலத்துக்கும் வலிச்சுக்கிட்டே இருக்கும். ஐயோ, அப்படியெல்லாம் எதுவுமே இல்ல புள்ள. நீ அவரோட சூழலையும் புரிஞ்சுக்கோமா. ஆனா நானா இருந்தா இந்த அளவுக்கு கூட உனக்கு செய்ய மாட்டேன். அப்படி என்ன பெரியம்மா சூழல்? இப்ப கூப்பிட வந்தாரே,
போலீஸ் கூப்பிட்டதால வந்தாரு. அவர் அக்கா என்ன தடுக்கவா செஞ்சாங்க? இவர் நினைச்சா வரலாம்ல பெரியம்மா. காலையில இருந்து போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தேனே, நீங்க எப்படி தவிச்சீங்க? ஓடி வந்தீங்கல்ல. அவரு கடமைக்காச்சும் என்ன வந்து எட்டி பார்த்தாரா? இல்லையே பெரியம்மா. அவருக்கு என் மேல துளி அன்பில்ல பெரியம்மா. அன்பை விட இந்த வீட்ல வேலை பார்க்குற ஒரு மனுஷ ஜென்மோன்னு நினைச்சிருந்தாருன்னா கூட வந்து பார்த்திருந்திருப்பாருல்ல. அந்த அளவுக்கு கூட நான் தகுதி இல்லாதவளா? ஏய் ஏய், இங்க பாரு, அழக்கூடாது. இங்க பாரு, முதல்ல கண்ணத்தோட புள்ள. ஐயோ கடவுளே, இதையெல்லாம் வச்சு நீ முடிவுக்கு வராத புள்ள. முன்னாடி ஒரு தடவை அந்த கதிரேசன் உன் மேல புகார் கொடுத்தான்ல, நீ ஸ்டேஷன்ல இருந்தல புள்ள. அப்ப அந்த மனுஷன் எவ்வளவு தவிச்சாரு தெரியுமா? அதெல்லாம் மறந்துருச்சா உனக்கு? அவரு உன்னால அவர் பொண்ணை கூட விட்டு கொடுக்க துணிஞ்சாரே மல்லி. அதெல்லாம் என்னோட தப்பு தான் பெரியம்மா. அதெல்லாம் வச்சுதான் என் மேல அன்பா இருக்காருன்னு தப்பு கணக்கு போட்டுட்டேன். அப்படியெல்லாம் இல்லைன்னு எனக்கு இப்ப புரிய வச்சுட்டாரு. அந்த விஜய் இப்ப இல்ல பெரியம்மா. அப்ப வெண்பாக்காக நான் இந்த வீட்லயே இருக்கணும்னு நினைச்சாரு. இப்ப அவருக்கு நான் இருந்தாலும் ஒண்ணுதான், இல்லனாலும் ஒண்ணுதான் முடிவே பண்ணிட்டாரு. அப்புறம் ஏன் அவர் ஸ்டேஷனுக்கு வரணும் இல்ல? உண்மைதானே தெரியுது பெரியம்மா. ஆனா மனசுக்கு புரியலையே. ஐயோ, அவர் வரலன்னு ஏங்கி தொலையுது. மனச கழட்டி வச்சிட்டா இந்த வலின்னு ஒண்ணு இருக்கவே இருக்காதுல்ல மல்லி. அந்த ராஜேஸ்வரி அதையும் இதையுமா சொல்லி மாப்பிள்ள மனசை கலைச்சு விட்டுக்கிட்டு இருக்கா. அதையும் நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அட போங்க பெரியம்மா. அவங்க சொல்லி கொடுத்துதான் அவர் அப்படியெல்லாம் நடந்துக்கிறாருன்னு சொல்றதுக்கு அவர் ஒண்ணும் தெரியாத பாப்பாவா? இப்ப கூட உங்களுக்கு அவர் ஏன் இப்படி இருக்காருன்னு மனசுல தோணும். ஆனா என்ன, நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு சமாதானப்படுத்துறதுக்காக தானே இப்படி எல்லாம் பேசுறீங்க. அவர் மனசுல எனக்குன்னு ஒரு இடமே இல்ல பெரியம்மா. நீங்க ஒண்ணும் நினைச்சுக்காதீங்க. என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைச்சுதான் நீங்க அவருக்கு என்ன கல்யாணம் பண்ணி வச்சீங்க. ஆனா என் வாழ்க்கை நாசமா போச்சு பெரியம்மா. ஒண்ணும் இல்லாம போச்சு. இனிமே இத சரி பண்ணலாம்னு நினைக்கவே நினைக்காதீங்க. எல்லாம் முடிஞ்சு போச்சு, போட்டும் பெரியம்மா. நான் சந்தோஷமா இதை ஏத்துக்கணும். அதுக்கு டைம் ஆகும் இல்ல பெரியம்மா? எல்லாம் சரியா போயிடும் மல்லி. நீ படுத்து தூங்கு, நல்லா தூங்கு. என்ன வலிக்குதா? இரு இருக்குன்னு பேண்டேட் போட்டு விடுறேன். கடவுளே, தீராத இன்பா நீயே என் காதல் வெண்பா. அன்பா அன்பா ஆராத அன்பா நீயே என் வாழ்வில் பெண்பா. பேசாமல் நீயும் செய்கின்ற மாயம் பேரின்ப தேனூரிடும் தீவே. ஓயாமல் வீசும் தெய்வீக வாசம் உன்னோடு கண்டேனே ஊதா பூவே. இன்பா இன்பா தீராத இன்பா நீயே என் காதல் வெண்பா. அன்பா அன்பா ஆராத அன்பா நீயே என் வாழ்வில் பெண்பா. சாரி மல்லி, என்ன நினைச்சா எனக்கே அசிங்கமா தான் இருக்கு. உன்னை அசிங்கப்படுத்தும் போது மட்டும் எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்திட்டு சாரி கேட்கிறப்ப மட்டும் நான் தனியா கேட்கிறேன்ல. எனக்கே தெரியாம என்னோட ஈகோ பெருசா வளர்ந்து நிக்குது இல்ல. உன்கிட்ட கூட நேர கேட்காம போயும்
தூங்கிக்கிட்டு இருக்கும்போது வந்து பேசுறேன் பாத்தியா? என்னோட ஈகோ ஒரு காரணமா இருந்தா கூட அதை விட என் அக்கா முன்னாடி சில விஷயங்களை என்னால ஓப்பனா பேச முடியல. நான் ஈகோ இருக்கிற ஒருத்தன் தான். அப்படி இருக்கிற ஒரு ஆம்பளை தான் ஒரு பொண்ணை ரொம்ப அதிகமா ஹர்ட் பண்றான்ல. வெண்பாக்காக என்னென்னமோ பண்ணிருக்க, என்னென்னமோ தியாகம் செஞ்சிருக்க, எனக்காக கூட எவ்வளவோ பண்ணிருக்க. அது எல்லாத்துக்கும் சாரியோ இல்ல தேங்க்ஸோ ஒரே வார்த்தையில சொன்னா அதெல்லாம் பத்தாது. ஆனா இப்போதைக்கு என் மனசு நிம்மதி ஆகணும்னு சொல்றேன். வெரி வெரி சாரி மல்லி. சரிப்பா, எல்லாமே நல்லபடியாவே நடக்கும். வை. அப்பா, நான் பேசுறது இந்த காத்துல உன்னை சுத்தி அலைஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். அது கடவுள் மாதிரி உன்கிட்ட வந்து இதெல்லாம் சொல்றப்ப நீ என்ன மன்னிச்சிருவ தானே மல்லி? கனாவா நனாவா என் வாழ்வும் வீணாவா அன்பே நீ இல்லாமல் பொன்வானில் நிலாவா நீரை தேடி நீரும் போகும் வீணாய் போன வாழ்க்கைதானோ வலியோடு ஆடும் இந்த பொம்மலாட்டம் தீராதோ. அம்மா தாயே, உன்னை நான் நம்பினது வீண் போகல. செல்லாயம்மா, நீ சொன்ன மாதிரி மாப்பிளைக்கு மல்லியோட மனசை புரிய வச்சுட்ட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.